ஃபஸ்ட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 1 கிலோ அளவு நார்த்தங்காயை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் ஜார் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு ராக் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதாவது கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நார்த்தங்காயை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு நம்ம மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 to 6 days வரை நம்ம இந்த ஜார்லேயே வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2 நேரமும் நல்லா அந்த வந்து குலுக்கி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 நாள் போல் ஆகிடுச்சு கரெக்டாக. பாருங்கள் நம்மளுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் அதோட கலர் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ கருகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கசப்பு தன்மை, அதாவது கசப்பு வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகியுமே வந்து அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் வந்து விட்டுக்கோங்க. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா காயப்பொடி வந்து சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பொடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் இந்த மாதிரி 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த இதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கடுகு வெந்தயத்தையும் வறுத்து வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறமா இது கூடவே அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வந்து ஒரு பவுடரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பவுடர் பண்ணதை ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது ஊற வச்சு வச்சுருக்க அந்த நார்த்தங்காயை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்துட்டு நல்லா வந்து காரமாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து 30 கிராம் அளவு சில்லி பவுடரை கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு சில்லி பவுடர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பேனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ml அளவு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து தேவைப்படும் ஸோ ஊறுகாய்க்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 ml அளவு பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்க அப்படின்னா கடுகு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த நார்த்தங்காயை இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும் வந்து தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்தோம்ல அந்த பவுடர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த நம்மளுடைய சூப்பராக டேஸ்ட்டான நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து தயாராகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.